நரைமுடி அதாவது கிரே ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் தான் இன்றைக்கி வந்து ஒரு பதிவே. எல்லாரும் கேட்ட விஷயந்தான். நல்ல அடர்த்தியான கூந்தலுக்கு நீங்கள் ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. வெள்ளை முடி வந்து கருப்பாகுமா? இளநரை சரியாகுமா? எப்போ ஒரு முடி நரைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு அதிக சோகம், ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நரைக்கும். காலகட்டத்தில் பல வருஷம் வாழ்ந்தவங்களுடைய முடி பார்த்தீங்கன்னா கோல்டாகவே மாறிடுது. வாரம் ஒரு முறை கிரே ஹேர் இருக்கிறவங்க, முடி அடர்த்தி இல்லாமல் இருக்கிறவங்க, இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இளநரைக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பெரியவங்களுக்குலாம் சாத்தியமாகுமா? யார் யாருக்கெல்லாம் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கண் எரிச்சலை தவிர்க்கும், கண் பார்வை அதிகரிக்கும், மூளை திறன், நல்ல முடி வளர்ச்சி இருக்கும், சொட்டத்தலையில் கூட முடி மறைக்கக்கூடிய சக்தி இந்த ஃபார்முலாக்கு உண்டு. ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சின்ன விஷயம் தான். 2 பொருள். ஒரே நாளில் ஒருத்தவங்களுக்கு முடி நரைச்சிருக்குன்னா பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஓவர் நைட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லாஸ் வருது. பணம் முடக்கம் வருது. மிகப்பெரிய ஆன்லைனில் அவர் வந்து ஃபினான்ஸ் இழக்கிறார். ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா, அவர் மனசில் பண்பட்டு கோவப்பட்டு என்னன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா, முடியெல்லாம் அப்படியே நரைச்சதே நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். ஒரே நாளில் கலர் மாறும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. நரைமுடி அதாவது கிரே ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் தான் இன்றைக்கி வந்து ஒரு பதிவே. எல்லாரும் கேட்ட விஷயந்தான். நல்ல அடர்த்தியான கூந்தலுக்கு நீங்கள் ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. வெள்ளை முடி வந்து கருப்பாகுமா? இளநரை சரியாகுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு. எனக்கு வந்து 50 வயசுக்கு மேலே நான் கடந்துட்டேன். இனிமேல் அது வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ் ஆகுமா? அப்படிங்கிற நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது உடல் ஆக்கம், அதாவது இளம் முதுமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனசை பொறுத்து இருக்குது. மனசில் வந்து நம்ம வந்து நம்பிக்கையோடு சில விஷயம் செஞ்சால் எல்லாமே சாத்தியம்தான். சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இன்றைக்கி இது வந்து நம்ம முயற்சிக்கிறோம், இது வந்து சரியாக செஞ்சுருவோம், இல்லைன்னா கண்டிப்பாக நடந்தே தீருங்கிற ஒரு வைராக்கியம், அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? வைராக்கியம் இருந்தால் எல்லாமே சாத்தியம்தான். நம்ம மூளைக்கு எல்லாமே கட்டுப்படும். நம்ம உடம்பு வந்து கட்டுப்படும், நம்ம உடல் நாளங்கள் கட்டுப்படும், நரம்பு மண்டலங்கள் வந்து கட்டுப்படும். ஆக எப்போ ஒரு முடி நரைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு அதிக சோகம், ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நரைக்கும். இந்த முதுமை நரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பக்குவப்பட்டு, பாதப்பட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அப்படியே டார்க்காக இருந்து அப்புறம் செம்பட்டை ஆகி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆகி, அதுக்கப்புறம் லைட் ப்ரௌன் ஆகி, அதுக்கப்புறம் கோல்டன் டேக்ல போய் ஒரு காலகட்டத்தில் பல வருஷம் வாழ்ந்தவங்களுடைய முடி பார்த்தீங்கன்னா கோல்டாகவே மாறியிருக்கு. காரணம், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வீரிய காரிய சித்தி. இந்த வீரிய காரியம் அப்படின்னாக்கா, இந்த காரிய அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து கார்பன். இந்த கார்பன் சத்து எப்போ உடம்பு விட்டு குறையுதோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கிரே ஹேர், சின்ன இளம் நரை. கார்பன் சத்து உடம்புல ஏறிச்சுனாக்கா சூப்பர். இதனால கருவேப்பிலை அதிகமாக சாப்பிட சொல்லுவாங்க. கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க முடி அவ்வளோ கருமையாக வளர்றதுக்கு காரணம், கருவேப்பிலை கார்பன் சத்து இருக்குது, மிக எல்லா ப்ரோட்டீனும் அதிலே இருக்குது. அது கருவேப்பிலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அற்புதமான ஒரு விஷயம் கேட்டால் தலைக்கு. இந்த பேக் அப்படிங்கிறது கருவேப்பிலை பேக் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. எங்கள் பாட்டி சொன்ன விஷயந்தான். கருவேப்பிலை அரைச்சி தலையில் கழிச்சணும், ரொம்ப குளிர்ச்சியாயிருப்பா. குளிர்ச்சி ஆகாது. உடம்புல உள்ள ஹீட்டை தணிக்கும் பொழுது அனிச்சையாக வரக்கூடிய தண்ணீர், அது சளி கிடையாது. வைரஸ்னால வருது பார்த்தீங்கன்னா ஜலதோஷம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வைரஸில் உள்ள காய்ச்சல், சளி எல்லாமே. ஆனால் நம்ம உடம்போட சூடை நம்ம பகுப்பட்டு, பாதப்பட்டு நம்ம அழகான ஒரு சீர்கோட்டுக்கு வருது பார்த்தீங்களா? அதுதான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஹீட்டில் வரும்போது அனிச்சையாக ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கோங்களேன். ஃப்ரிட்ஜ் உள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும், உள்ளே வந்து ஃப்ரீசர் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணும்பொழுது, ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதையும் கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் இருக்கும். வாரம் ஒரு முறை கிரே ஹேர் இருக்கிறவங்க, முடி அடர்த்தி இல்லாமல் இருக்கிறவங்க, இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இளநரைக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பெரியவங்களுக்குலாம் சாத்தியமாகுமா? யார் யாருக்கெல்லாம் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? ஆக பேக், வாரத்துக்கு ஒரு முறை பேக் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எதோட நம்ம வந்து மசிச்சு போடணும்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளோட நாட்டு மருந்துகளில் மூசாம்பரம்னு ஒன்று இருக்கும். மூசாம்பரம் அப்படின்னாக்கா ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோற்று கற்றாழை இருக்குது பார்த்தீங்களா? அதோட ஜெல், அதுலேருந்து வர பார்த்திங்கன்னா அந்த ஜெல் தான் வந்து மூசாம்பரமாக வருது. நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு மூசாம்பரம் அப்படின்னு கேட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் மாதிரி ஒரு கட்டியாக கொடுப்பாங்க. அந்த கல்கோனா இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஜெல்லை நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணியில், அதாவது கொஞ்சம் ஆஃப் டம்ளர் தண்ணியில் போட்டிங்கன்னா அதே ஊறி அப்படியே கருப்பாக ஜெல் மாதிரி ஆகிடும். அதோடு நம்ம என்ன பண்ணுறோம், கருவேப்பிலை அரைச்சி மிக்ஸ் பண்ணுறோம். இதை தான் நம்ம பேக்காக போடணும். இதை போட பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை கருன்னு கேசம் வந்தே தீரும். இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். இது வயது வரம்பே கிடையாது. சூப்பர் ஃபார்முலா. இதை தாண்டியும் நான் நம்பி கை வச்சு செய்ய சொன்னேன் பார்த்தீங்களா? நிறைய இருக்குது. அவுரி இலை இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய ஹேர் ஆயில் நிறைய இருக்குது. ஆனால் இளநரைக்கான விஷயங்கள் தான் அண்ணா நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மூசாம்பரம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இயற்கையாகவே
முடியை நல்லா கருங்கருன்னு வச்சுருக்கும். அதேமாதிரி உடல் ஹீட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், கண் எரிச்சலை தவிர்க்கும், கண் பார்வை அதிகரிக்கும், மூளை திறன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டோப்போமின் ப்ராப்ளம் குழந்தைங்களுக்குலாம் வருது பார்த்தீங்களா, மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால கோவப்படுவாங்க, சீற்றமாக இருப்பாங்க. அதை சாந்தப்படுத்தும். அதேமாதிரி அகத்தில் தீ இருந்தால் அதை அணைக்கும் திறன் நம்மளுடைய சோற்றுக்கற்றாழைக்கு உண்டு. குமரியின் கற்றாழையில் நினைந்திருந்தால் அனைத்தும் சுகமே சுபமேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ குமரி சாறு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதான் சற்றாழை. அந்த கற்றாழை தான் வந்து பார்த்திங்கன்னா குமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வரக்கூடிய ஜெல் தான் பார்த்திங்கனாக்கா மூசாம்பரம். இந்த மூசாம்பரத்தை நம்ம என்ன பண்ணுறோம், அரை டம்ளர் தண்ணியில் நம்ம போட்டோன்னா அப்படி கரைஞ்சிரும். ஏன்னா அப்படியே கறக்கிட்டே தான் கரைஞ்சிரும். அந்த தண்ணியில் தான் அது கரைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா, அந்த தண்ணியில் தான் கருவேப்பிலையை நம்ம நல்ல மைய அரைச்சி, கையில் அரைச்சிங்கன்னா அவ்வளோ சத்து, மிக்சியில் போட்டிங்கன்னா அதோட சூடில் அதோட பகம்லாம் பதமாக மாறிவிடும். அதனால் கையில் கொஞ்சம் சிரமம் பார்க்காம அம்மிலெல்லாம் நிறையாவே கிடைக்கிது இன்றைக்கி அரைக்கிறதுக்கெலாம். அதை வாங்கி அரைச்சி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். அந்த பேஸ்ட்டை நம்ம ஹேர் டை மாதிரி பயன்படுத்தினால் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நரை மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம். நல்ல முடி வளர்ச்சி இருக்கும். சொட்டத்தலையில் கூட முடி முளைக்கக்கூடிய சக்தி இந்த ஃபார்முலாக்கு உண்டு. ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சின்ன விஷயம்தான். 2 பொருள், மூசாம்பரம், கருவேப்பிலை. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. கார்பன் சத்து அதிகமாக கொடுக்கக்கூடியது, ஞாபக சக்தி அதிகமாக கொடுக்கும். இதை விட வேறு என்ன வேணும்? சரி, இப்போ 40-50 வயசுலேருந்து வந்து கிளநரையை நமக்கு வந்து சரி பண்ணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதான் மனம் சார்ந்த சில விஷயங்கள். அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் முடி நரைச்சதுக்கான காரணம் பழசாக இருக்கலாம், பலவாக இருக்கலாம். ஒன்று வயதின் காரணமாக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன். ஒரே நாளில் ஒருத்தவங்களுக்கு முடி நரைச்சிருக்குன்னா பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒவ்வொரு நைட்டில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லாஸ் வருது, பணம் முடக்கம் வருது, மிகப்பெரிய ஆன்லைனில் அவர் வந்து ஃபினான்ஸ் இழக்கிறார். ஒரே நாளில் பார்த்திங்கன்னா அவர் மனசில் பண்பட்டு கோவப்பட்டு என்னன்னு தெரியாமல் பார்த்திங்கன்னா முடியலாம் அப்படியே நரைச்சதே நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். ஒரே நாளில் கலர் மாறும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுலாம் பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய ஆன்சைட்டி, அவங்களுடைய பரம்பரை விஷயமாக சீக்கிரமாகவே இருக்கும். நம்ம அதே கருவேப்பிலை துவையல் அதிகமாக எடுத்துக்கலாம். அதேமாதிரி குட்டி குட்டியாக போஷாக்கான விஷயம், கேரட்லாம் நல்லா சாப்பிட்டா முடி சூப்பராக வளரும். ஸோ இந்த பேக் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தான். ஸோ அப்போது நம்ம மூசாம்பரம் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கிட்டு அதோடு நம்ம என்ன பண்ணுறோம், கருவேப்பிலையை அரைச்சி ஒரு பேக் மாதிரி நம்ம போட்டாலே போதுமான விஷயம். இது இவ்வளோ பெனிஃபிட் இருக்குதா? அப்போ தலையில் போட்டால் கிட்னி சரியாகுமா? ஆகும். அப்போ தலையில் போட்டால் உடல் உறுப்புகள்லாம் சாந்தமடையும், குளிர்ச்சி அடையும். ஹீட்டு தான் இன்றைக்கி வந்து உடல் சூடு தான் அனைத்து நோய்களுக்கும் காரணம். ஸோ அப்போ தலையில் போடும் பொழுது தலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தலைநோவு, தலைவலி எல்லாம் பேலன்ஸ் இருக்கும். ஆக உடம்பு குழுன்னு இருக்கும், அவ்வளோ சாந்த ஸ்வரூபமாக இருக்கும். அப்போது 2 விஷயத்தை தான் நம்ம எடுத்து செய்ய போகிறோம். அதேமாதிரி கருவேப்பிலை உணவில் இருக்கும்போது எல்லாம் எடுத்து பொறுக்கி போடுறாங்க இல்லையா, அதை அவாய்ட் பண்ணிவிட்டு சாப்பிட ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா உங்களை பார்த்துட்டு அவங்களும் அதை கடுகை தூக்கி வெளில போட்டுடுறாங்க, அதே மாதிரி கருவேப்பிலை தூக்கி வெளில போட்டுடுறாங்க. ஸோ அந்தமாதிரி இல்லாமல் இது வந்து முடிக்கு நல்லது, இந்த பாரு உள்ள கருங்கருன்னு இருக்கும், அடர்ந்து நீண்டு வளரக்கூடிய சக்தி இந்த பேக்குக்கு உண்டு. ஸோ வாரம் 2 முறை போட்டாலும் சரி, அட்லீஸ்ட் வாரம் 1 முறை போட்டுக்கிட்டே வாங்க. தலையில் இருக்கக்கூடிய பொடுகு காணாமல் போயிடும், ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய வைரஸ் காணாமல் போயிடும். இந்த அலர்ஜி என்ன சொல்லக்கூடிய அந்த சொரியாக படலாக வரும் பார்த்திங்களா, அது இருக்காது. ஆக மொத்தத்தில் உச்சி முதல் பாதம் வரை மிக அற்புதமான ஒரு பேக் தான் இந்த 2 போதும். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது. நெல்லிக்காய் இருக்குது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா சீரகம் இருக்குது, பல விஷயங்களை கலந்த கலவைகள் இருந்தாலும் இந்த 2 போதும் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 2லேயே மிகப்பெரிய ரிசல்ட் இருக்கும். இளநரை, கிளநரை, நடு வயதுக்கான அத்தனை நிறையுமே நீங்கள் அதை வந்து நம்பிக்கையோடு நமக்கு மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே மூலதனமாக வேலை செய்யும். நம்ம எல்லாம் போடுறோம், எங்கே நடக்க போகுதுன்னு நினச்சோம்னாக்கா அது மிகவும் உடல் ரீதியான எல்லா ஹெல்ப்பும் கிடைக்கும். ஆனால் நிறை மாறுவதா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. இளநரை 100% இதில் வந்து சரியாகும். ஏன்னா கார்பன் சத்து இன்றைக்கி குறைவுள்ள காரணம் தான் அந்த வெள்ளை முடி. அப்போ கார்பன் சத்தில் கருவேப்பிலையில் இருக்குது, அதேமாதிரி மூசாம்பரத்தில் இருக்குது. ஆக 2ஐயும் சேர்த்து நம்ம இதை செஞ்சாலே போதுமான விஷயம். மிக எளிமையான ஒரு டிப்ஸ், ஆனால் மிக மிக நல்ல பலனை தரக்கூடிய ஒரு டிப்ஸ். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.